ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு பேர்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கிறது. ஒருத்தரோட பேரை வச்சு நீங்க கூப்பிட்டு பாருங்களேன், அவங்க ஃபர்ஸ்ட் திரும்புவாங்க ஒரு குழந்தையா இருக்கும்போது. அது மட்டும் இல்லாம அந்த பேர் வந்து அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி, அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் கொடுக்கறது அவங்களோட பேர் மட்டும்தான். நம்ம ஒவ்வொருத்தரோட பேரை வச்சு அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்கு அடடா அவங்களுக்கு நம்மளோட பேரை ஞாபகம் இருக்கே, ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒருத்தரோட பேரை உச்சரிக்க அவங்களோட ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா, அந்த அர்த்தம் வந்து இன்னும் மிகைப்படுத்துகிற மாதிரி தான் அவங்களோட பேர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்லும்போது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒருத்தரோட பேரை சொல்லி ஒரு பேசுகிறதோ இல்லை டெக்ஸ்ட் பண்ணுறதோ பண்ணினீங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க உங்களை இன்னும் நல்லா கவனித்து கேட்பாங்க. அவங்க நீங்கள் சொல்கிறத அவங்க மனசுக்குள்ளே ஏற்றுட்டு நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பேரில் என்னதான் இருக்குன்னு கேட்டுற முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க.